நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மற்றும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 1ஆம் தேதி ஜூலை மாதம் 2017ஆம் ஆண்டு புதிய மாதம் ஒன்று பிறந்திருக்கின்றது. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்லதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு நாங்கள் இன்று இலங்கையிலிருந்து வெளிவந்திருக்கும் பிரதான பத்திரிகைகளின் முதற்பக்க முக்கிய செய்திகள் மீது கவனத்தை செலுத்தலாம். அந்த வகையில் முதலில் வீரகேசரி பத்திரிகையை எடுத்துக்கொண்டால், வீரகேசரியின் பிரதான தலைப்புச் செய்தியானது கொழும்பு பார்வை தீர்வுக்கு உதவாது, ஒற்றையாட்சிக்குள் தீர்வென்பது தமிழ் மக்களை அடையாளம் தெரியாமல் ஆக்கிவிடும், முதலமைச்சர் சிவி எச்சரிக்கை என்ற செய்தி காணப்படுகின்றது. ஒற்றையாட்சி என்றவுடன் நாம் கோரிய தேசியம், தாயகம், சுய நிர்ணயம், தன்னாட்சி என்பன இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும். 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தினால் கூட வடக்கு கிழக்கு இணைப்பு இடம்பெறாது. ஆகவே நாங்கள் கோருவதில் எதனையுமே தராது ஒரு தீர்வை பெற எத்தனிப்பதே எமது கொழும்பு பார்வையாகும். எமது இனப்பிரச்சனையை தீர்க்க கொழும்பின் எண்ணல், கொழும்பு பார்வை என்பன ஒருபோதும் உதவாது என்று வடமாகாண முதலமைச்சர் சிவி விக்னேஸ்வரன் தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. வீரகேசரியில் மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக, சுவிட்சர்லாந்து மாபியா குழுவின் ஒப்பந்தத்துக்கு இணங்கவே வித்தியாவை வன்புணர்ந்து கொன்றோம், சுவிஸ்குமார் தன்னிடம் கூறியதாக 6வது சாட்சியான முகமது இப்லார் சாட்சியம் என்ற செய்தி காணப்படுகின்றது. சுவிட்சர்லாந்தின் மாஃபியா குழுவை சேர்ந்தவர்கள் இளம் பெண் ஒருவரை கொடூரமாக வன்புணர்வு செய்து கொலை செய்யும் வீடியோ ஒன்றை தயார் செய்து தர வேண்டும் என தன்னிடம் ஒப்பந்தம் ஒன்றை செய்திருந்ததுக்கு அமையவே வித்தியாவை கடத்தி கூட்டு வன்புணர்வு செய்து கொலை செய்ததாக சுவிஸ்குமார் என்னிடம் கூறினார் என 6வது சாட்சியான முகமது இப்லார் சாட்சியம் அளித்துள்ளார் நேற்று என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதேபோல வீரகேசரியில் மற்றொரு செய்தியாக, காணாமல் போனோரின் உறவினர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் கொடுப்பனவு வழங்க வேண்டும் என்ற செய்தி காணப்படுகின்றது. காணாமல் போனோரின் உறவினர்களை பொறுத்தவரையில் தமது அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரிந்து கொள்ளும் உரிமை உள்ளது. அந்த உரிமையை யாரும் மறக்க முடியாது. எனவே காணாமல் போனோருக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை கண்டறிந்து கூற வேண்டிய அரசாங்கத்தின் கடமையும் பொறுப்புமாகும். அதிலிருந்து விலகி செல்ல முடியாது என்று காணாமல் போனோர் தொடர்பாக விசாரணை நடத்திய முன்னாள் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் மெக்ஸ்வெல் பர்னகம தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவைதான் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் இடம் பிடித்திருக்கும் முக்கிய செய்திகள். நாங்கள் தொடர்ந்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் மீது கவனத்தை செலுத்தலாம். தினக்குரலின் பிரதான தலைப்பு செய்தியாக, சிறுபான்மையினர் மீதான அடக்குமுறை தொடர்கின்றது, முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா விசனம் என்ற செய்தி காணப்படுகின்றது. இலங்கையில் யுத்தத்தின் முன்னர் தமிழ் மக்கள் மீது பிரயோகிக்கப்பட்டிருந்த அடக்குமுறை யுத்தம் நிறைவடைந்திருக்கும் நிலையில் தற்பொழுது மற்றொரு சிறுபான்மை மக்களான முஸ்லிம் மக்கள் மீது பிரயோகிக்கப்பட்டு வருவதாக முன்னாள் ஜனாதிபதியும் தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் நல்லிணக்கத்துக்குமான அலுவலகத்தின் தலைவருமான சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க சுட்டிக்காட்டினார். தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் நல்லிணக்கத்துக்குமான அலுவலகமும் பண்டாரநாயக்க சர்வதேச கற்கைகளுக்குமான நிலையமும் இணைந்து சமாதானத்தை கட்டியெழுப்பதற்கான மாநாடு ஒன்றினை கொழும்பில் நடத்தி வரும் நிலையில் அதன் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே சந்திரிகா இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மற்றொரு செய்தியாக தினக்குரலில், வலி வடக்கில் விகாரை, யாழ்ப்பாணம் வலி வடக்கில் அண்மையில் விடுவிக்கப்பட்ட தையிட்டி பிரதேசத்தில் விகாரை அமைப்பதற்கான காணி அளவீடு 3 பிக்குகள் முன்னிலையில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ளதாக அந்த செய்தி இருக்கின்றது. கடந்த 1983ஆம் ஆண்டுக்கு முன்னர் அப்பகுதியில் ஒரு விகாரை இருந்ததாகவும் குறித்த பகுதியையே தற்பொழுது விகாரை காட்டும் நோக்கில் மீண்டும் பிக்குகள் அளந்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதேபோல மற்றொரு செய்தியாக, கட்டமிடப்பட்ட செய்தியாக, ஆயுத புரட்சி வரை ஓயமாட்டார்கள், முன்னிலை சோசலிச கட்சியினர் நாட்டுக்குள் கிளர்ச்சியை ஏற்படுத்த முயற்சித்து வருகின்றனர், அவர்கள் ஆயுத புரட்சி ஒன்று வரும் வரை அரசியலில் ஈடுபடுபவர்கள், இவர்களுடன் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இணைந்து கொண்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் இடம் பிடித்திருக்கும் முக்கிய செய்திகள். நாங்கள் தொடர்ந்து இன்றைய சுடலொளி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். தமிழர் சிங்களவர்கள் ஏற்கும் அதிகார பகிர்வே அவசியம், நல்லிணக்க செயலணியின் செயலாளர் பாக்கியசோதி சரவணமுத்து தெரிவிப்பு என்ற செய்தி காணப்படுகின்றது. புதிய அரசமைப்பு ஒற்றையாட்சியோ அல்லது சமஷ்டியோ என பெயரில் வேண்டுமானால் இருக்கட்டும், ஆனால் தமிழர்களும் சிங்கள மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதிகார பகிர்வாக அது அமைய வேண்டும். இவ்வாறு நல்லிணக்க செயலணியின் பொதுச் செயலாளரும் மாற்றுக் கொள்கைகளுக்கான மத்திய நிலையத்தின் பணிப்பாளருமான கலாநிதி பாக்கியசோதி சரவணமுத்து தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதேபோல மற்றொரு செய்தியாக சுடரொலியில், விக்கியை பதவி நீக்குவது கட்டாயம், தனது நிலைப்பாடு அதுவே என்கின்றார் சுமந்திரன் எம்பி என்ற செய்தி காணப்படுகின்றது. வடக்கு மாகாண முதலமைச்சர் சிவி விக்னேஸ்வரனை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பது காலத்தின் தேவையாகும். நான் தொடர்ச்சியாக அந்த நிலைப்பாட்டில் உள்ளேன். இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. ஒற்றுமையாக செயற்படுங்கள், விக்கிக்கு இந்திய தூதுவர் அறிவுரை என்ற செய்தி
காணப்படுகின்றது. சுடரொளி பத்திரிகையில் ஒற்றுமையாக செயற்படுமாறு வடக்கு மாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனை சந்தித்த இந்திய தூதுவர் தரஞ்சித் சிங் சந்து அறிவுரை கூறியுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இது இன்றைய சுடரொளியில் காணப்பட்ட செய்தி. நாங்கள் தொடர்ச்சியாக இன்று வெளியாகி இருக்கும் லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி மீது எமது கவனத்தை செலுத்தலாம். ஸ்ரீலங்கா நிதகஸ் பக்ஷிய மெத்தி அமெத்தி தக அட்டக் ஆண்டுவன் இவதட்ட என்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட 18 பேர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் அளவில் அரசிலிருந்து பிரிந்து தனியாக வருவார்கள் என முன்னாள் அமைச்சர் டிபி ஏகநாயக்க தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இதுதான் இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி. அதே போல நாங்கள் இன்று வெளியே வந்திருக்கும் டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை எடுத்து பார்த்தால் உதயங்கஸ் பாஸ்போர்ட் சஸ்பெண்டட் என்ற செய்தி காணப்படுகின்றது. நேற்று வெளிவந்த செய்தி. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மருமகனான உதயங்கவின் கடவுச்சீட்டு முடக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அவரை பிடிப்பதற்கான சர்வதேச பிடியாணை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது அவருடைய கடவுச்சீட்டு முடக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவைதான் இன்று இலங்கையிலிருந்து வெளிவந்திருக்கும் பிரதான பத்திரிகையின் முதற் பக்க முக்கிய செய்திகள். இனி நாங்கள் தமிழ் தினசரி பத்திரிகைகளின் பிரதான ஆசிரியர் தலையங்கத்தின் மீது நமது கவனத்தை செலுத்தலாம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமானது மக்களின் இயல்பு நிலையை பாதிக்கும் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என்ற பெயர் காணப்படுகின்றது. அண்மை காலமாக நல்லாட்சி என கூறப்படும் அந்த அரசாங்கத்துக்கு எதிராக நாடளாவிய ரீதியில் பல்வேறு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் அது குறித்த ஒரு பார்வையாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கின்றது. நாட்டில் வேலைநிறுத்த போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் தொடர்ந்த வண்ணம் இருப்பதை காண முடிகின்றது. குறிப்பாக பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து வேலைநிறுத்த போராட்டங்கள், சத்தியாகிரக போராட்டங்கள், எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் என தொடர்ச்சியாக மக்களை சிரமத்துக்குள்ளாக்கும் விடயங்கள் இடம்பெற்று வருகின்றன. சைட்டம் விவகாரத்தை முன்வைத்து அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அவ்வப்போது வேலைநிறுத்த போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதுடன் எதிர்காலத்தில் தொடர்ச்சியான வேலைநிறுத்தம் இடம்பெறும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் சைட்டம் விவகாரத்தை முன்வைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியமும் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றது. மேலும் தபால் திணைக்கள ஊழியர்கள் 3 நாள் வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்து நேற்று முன்தினம் அதனை முடித்துக் கொண்டார்கள். எனினும் தொடர்ந்து தமது பிரச்சனைகளுக்கு உறுதியான தீர்வு கிடைக்காவிடின் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் குதிப்பதாக தபால் ஊழியர்கள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது. சைட்டம் தனியார் மருத்துவக் கல்லூரி விவகாரத்தில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பெட்ரோலியத்துறை தொழிற்சங்கங்களும் போராட்டங்களில் குதிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு பெட்ரோலியத்துறை ஊழியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அது போக்குவரத்து துறை உள்ளிட்ட சகல துறைகளும் ஸ்தம்பிதமடையும் அபாயம் காணப்படுகின்றது என அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கின்றது. நாங்கள் தொடர்ந்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தின் மீது எமது கவனத்தை செலுத்தலாம். இந்திய தூதுவரின் அரசியல் மௌனம் என்ற தலைப்பில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் திட்டப்பட்டிருக்கின்றது. இலங்கைக்கான இந்திய தூதுவராக பதவியேற்றுள்ள தரஞ்சித் சிங் சந்து முதல் தடவையாக நேற்று முன்தினம் வியாழக்கிழமை யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து வடக்கு மாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன், வடக்கு மாகாண ஆளுநர் ரெஜினோட் குரே ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். இதில் வடக்கு முதலமைச்சருடன் பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தி கேட்டறிந்து கொண்ட இந்திய தூதுவர் மறந்தும் கூட தற்போதைய அரசியல் நிலவரங்கள் குறித்து எந்தவித கேள்விகளையோ கருத்துக்களையோ முன்வைக்கவில்லை. இது தமிழ் அரசியல் தரப்பில் சற்று அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்திய தூதுவருடனான சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட வடக்கு மாகாண முதலமைச்சர் இந்திய தூதுவர் வடக்கின் பொருளாதார நிலை தொடர்பிலேயே அதிக அக்கறையுடன் விசாரித்தார். வடக்கிற்கு தேவையான பொருளாதார உதவிகளை இந்திய அரசு வழங்க தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். ஆனால் அரசியல் விடயங்கள் குறித்து பேசுவதில் இந்திய தூதுவர் ஆர்வம் காட்டவில்லை என கூறி தனது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அரசியலில் அதிக அக்கறை காட்டாது பொருளாதார ரீதியில் முன்னேறுங்கள், அரசியல் இன்று வரும் நாளை போகும் என தூதுவர் தன்னிடம் கூறியதாக முதலமைச்சர் தெரிவித்தார் என அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கின்றது. நாங்கள் தொடர்ந்து இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தின் மீது எமது கவனத்தை செலுத்தலாம். அச்சத்தை ஏற்படுத்தும் பாதையில் பயணிக்கும் ட்ரம்ப் என்ற தலையங்கத்தின் சர்வதேச விவகாரத்தையொட்டி இந்த சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவின் உச்ச நீதிமன்றம் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் பிரயாண தடையின் சில பகுதிகளுக்கு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் 6 முஸ்லிம் நாடுகளின் பிரஜைகள் அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் உள்ள நபர் அல்லது அமைப்பொன்றுடன் தங்களுக்கு உள்ள உறவை நம்பகத்தன்மை மிக்க விதத்தில் நிரூபித்தால் மாத்திரமே இவர்கள் அமெரிக்காவுக்குள் செல்ல முடியும்.
ஈரான், லிபியா, சூடான், சிரியா, ஜெர்மன், சோமாலியா போன்ற நாடுகளை சேர்ந்தவர்களுக்கே இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ட்ரம்பின் கடும் விமர்சனத்துக்குரிய பிரியாண தடை சட்டத்துக்கு கிடைத்துள்ள வெற்றி என இதனை ஊடகங்களும் ஆர்வலர்களும் விமர்சித்துள்ளதாக அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கின்றது. இவைதான் இன்று இலங்கையிலிருந்து வெளிவந்திருக்கும் தமிழ் பத்திரிகையின் பிரதான பத்திரிகைகளின் ஆசிரியர் தலையங்கங்கள். நாங்கள் தொடர்ந்தும் இன்றைய மலையக பக்கங்கள் மீது நமது கவனத்தை செலுத்தலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் பிரசுரித்திருக்கும் மலையக செய்திகள் பக்கம் உங்கள் கவனத்தை செலுத்தலாம். பாடசாலைகளில் உள்ள குறைபாடுகளை நல்லாட்சியினூடாக தீர்ப்பதற்கு ஜனாதிபதி ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க ஆட்சி காலத்தில் தோட்டப்பகுதி பாடசாலைகள் அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்டது. அன்றைய காலம் தொட்டு இன்று வரை மலையக தமிழ் கல்வி பாடசாலைகளுக்கு ஏதோ ஒரு வகையில் குறைபாடுகள் இருந்தே வருகின்றன. நல்லாட்சி அரசாங்கத்தின் கீழ் தற்போது உள்ள குறைபாடுகளை தீர்ப்பதற்கு ஜனாதிபதி ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கல்வி ராஜாங்க அமைச்சர் VNR ராதாகிருஷ்ணன் தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. நாங்கள் இன்றைய இந்திய பக்கத்தின் மீது நமது கவனத்தை செலுத்தலாம். தினக்குரல் பத்திரிகையில் இன்று வெளியாகியிருக்கும் இந்திய செய்தி ஒன்று, ஜூலை 17 ஜனாதிபதி தேர்தல், ராம்நாத் மீரா வேட்பு மனுக்கள் ஏற்பு என்ற செய்தி காணப்படுகின்றது. 93 பேரின் மனுக்கள் நிராகரிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் பாஜக கூட்டணி வேட்பாளர் ராம்நாத் கோவிந்த் மற்றும் எதிர்க்கட்சிகள் வேட்பாளர் மீரா குமார் ஆகிய இருவரின் வேட்பு மனுக்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டன. 93 பேரின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. வரும் ஜூலை 17 ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதற்கமைய வேட்புமனு தாக்கல் 28 முடிந்தது. இந்நிலையில் இந்த தேர்தலுக்காக மொத்தம் 95 பேர் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் 2 பேரின் மனுக்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த இந்திய செய்தி தொடர்ந்து செல்கின்றது. நாங்கள் அடுத்ததாக உலக செய்திகளின் பக்கம் நமது கவனத்தை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் பிரான்ஸ் பள்ளிவாசலுக்கு வெளியே பாதசாரிகள் மீது வாகனத்தால் மோதி தாக்குதல் நடத்த முயற்சி. ஆர்மேனிய வம்சாவளி இனத்தை சேர்ந்த சாரதி கைது என்ற செய்தி காணப்படுகின்றது. பிரான்சின் பாரிஸ் நகர புறநகர் பகுதியில் இருந்த பள்ளிவாசலுக்கு வெளியே நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இரவு நடந்து சென்றவர்கள் மீது நபரொருவர் தனது வாகனத்தை மோதி தாக்குதல் நடத்த முயற்சித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கிரேயில் பிராந்தியத்தில் இடம்பெற்ற இந்த தாக்குதலில் எவரும் காயமடையவில்லை. தாக்குதலை நடத்த முயற்சித்த நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்நபர் பள்ளிவாசலுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் அதற்கு முன்பாக அமைக்கப்பட்டிருந்த தடையை வாகனத்தை மோதி தகர்த்து நடைபாதையில் சென்றவர்களை தனது வாகனத்தால் மோத முயன்றதாக தெரிவிக்கப்படுவதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தொடர்ந்து நாங்கள் இன்று வடபுல செய்திகளை தாங்கி வரும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகி இருக்கும் 3 பத்திரிகைகள் மீது நமது கவனத்தை செலுத்தலாம். அந்த வகையில் முதலாவதாக உதயன் பத்திரிகையில் வித்தியா படுகொலை வழக்கில் அரசு சாட்சியாக மாறினால் சிஐடிக்கு ரூபாய் 2 கோடி வழங்க சுவிஸ்குமார் பேரம். தீர்ப்பாயம் முன்னிலையில் நேற்று சாட்சியம் என்ற செய்தி இன்றைய உதயம் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது. அரசு சாட்சியாக தன்னை மாற்றினால் குற்றப்புலனாய்வு அதிகாரிக்கு 2 கோடி ரூபாய் பணம் தருவதாக வித்தியா படுகொலை வழக்கின் 9வது எதிரியான சுவிஸ்குமார் தன்னிடம் பேரம் பேசினார் என 6வது சாட்சியான முகமது இப்ரான் தீர்ப்பாயத்திடம் நேற்று சாட்சியளித்தார் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்ததாக நாங்கள் இன்று வெளியாக இருக்கும் வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தி மீது கவனத்தை செலுத்தலாம். என்னை அரசியலில் இருந்து விரட்டும் சதிகள் சறுக்கியதால் சவால் விடுகின்றனர். முதலமைச்சர் விக்னேஸ்வரன் சுட்டிக்காட்டு என்ற செய்தி காணப்படுகின்றது. 13வது திருத்த சட்ட தீர்வை நாங்கள் முற்றுமுழுதாக எதிர்க்க வேண்டும் என நான் வலியுறுத்தி நிற்பதால் என்னை ஓரம் கட்டி அரசியலில் இருந்து விரட்டிவிட பல நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என தெரிவித்த வடமாகாண முதலமைச்சர் நீதியரசர் CV விக்னேஸ்வரன் சிலரது சதிகள் சறுக்கியதால் சவால்களில் ஈடுபட முன்வந்துள்ளார்கள் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. நாங்கள் அடுத்து இன்றைய காலை கதிர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி மீது நமது கவனத்தை செலுத்தலாம். தேசியம், தாயகம், சுயநிர்ணயம், தன்னாட்சி இணைப்பு எதுவுமே இல்லாத 13வது திருத்தத்தை முழுமையாக எதிர்க்க முதல்வர் கங்கணம். தம்மை ஓரங்கட்டும் சதிகள் சறுக்கியதும் இப்போது சவால்கள் விழப்படுகின்றனவாம் என முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் தெரிவித்த கருத்து காணப்படுகின்றது. இதைத்தான் நாங்கள் முன்னர் வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாகவும் பார்த்திருந்தோம். எனவே இவைதான் இன்று இலங்கையின் வடபுலத்திலிருந்து பிரதான செய்திகளை தாங்கி வரும் பத்திரிகைகளின் முக்கிய தலைப்பு செய்திகள். நாங்கள் தொடர்ந்தும் இன்றைய கேலி சித்திரங்களின் பக்கம் நமது பார்வையை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய சுடரொளி பத்திரிகையில் வாகன விபத்துக்களால் 6 மாதங்களில் 1261 பேர் மரணம் என்ற செய்தி காணப்படுகின்றது. அதற்கு பக்கத்தில் சீனியின் விலை உயர்வால் நீரிழிவு நோய் குறைவடையும் என சுகாதார அமைச்சர் டாக்டர் ராஜித சீனாரத்ன கருத்து வெளியிடுகின்றார். பக்கத்தில் சாதாரண ஏழை குடிமகன் ஒருவன் வாகன விலையை உயர்த்தினீர்கள், விபத்துக்கள் குறைந்தனவா ஐயா என தனது ஆதங்கத்தை வெளியிடுவதாக அந்த கேலி சித்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அருகாமையில் சீனி இறக்குமதியாளர்கள் சங்கம் என்ற குறிப்பிடப்படும் ஒரு நபர் விவாதத்தை விடுங்க, அதுதான் சீனி விலையை குறைச்சிட்டம் இல்லை,
என்று கேட்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. விலை உயர்வால் எந்த ஒரு தீர்வும் வராது என்பதை சுட்டிக்காட்டுவதாக இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான கேலி சித்திரம் காணப்படுகின்றது. நாங்கள் தொடர்ந்து இன்று வெளியாகி இருக்கும் தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரத்தின் மீது நமது கவனத்தை செலுத்தலாம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பல்கலைக்கழக மாணவர்கள் மீதான தாக்குதலை நான் கண்டிக்கின்றேன் என குறிப்பிடுகின்றார். அதற்கு அருகில் ரத்துபஸ்வல மாணவன் கொலை. ஏற்கனவே தெரிந்திருக்கும் ரத்துபஸ்வல பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தின் போது இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழந்தார்கள். அதில் ஒரு பாடசாலை மாணவனும் உள்ளடக்கம். எனவே அந்த விடயத்தை ஞாபகப்படுத்தும் வகையில் இன்றைய நல்லாட்சியின் போது பல்கலைக்கழக மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதை முன்னாள் ஜனாதிபதி கண்டிக்கின்றார், நீலிக்கண்ணீர் வடிக்கின்றார் என்பதை சுட்டுவதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையும் கேலி சித்திரம் காணப்படுகின்றது. இத்துடன் இன்றைய நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் ஆதவன் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.